வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் ஆஸ்ட்ரோ அரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளுடைய சேனல்ஸில் வரக்கூடிய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புகிறேன். எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் மூட நம்பிக்கைக்குள்ளே போகாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்து கொண்டிருக்கிறோம். சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். எப்படி கர்மா, போன ஜென்மத்தில் நம்ம செய்த கர்மா இந்த ஜென்மத்தில் சாதகமான சம்பவங்களாகவும் சாதகமற்ற வாழ்க்கை சம்பவங்களாகவும் எப்படி உருவெடுத்து நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு எப்படி நம்மளை வழி நடத்துகிறதுங்கிறது நம்ம துல்லியமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் இந்த வீடியோவில் கடகராசிக்காரர்களுக்கு 2025 மே மாதம் எத்தகைய ஒரு மாதமாக, எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த மாதமாக இருக்க போகுதுங்கிறது பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலுக்கு வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை அடையும். இப்போ பார்த்தீங்கன்னா மே மாதம் 2025 ஸ்டார்ட் ஆகும் பொழுது எத்தகைய ஒரு கிரக அமைப்பு இருக்குதுங்கிறப்போ ரெண்டு விதமாக நம்ம பிரித்து கொள்ளலாம். மாத கிரகம் ஒரு பக்கமும், ஆண்டுதோறும் பயிற்சி செய்யக்கூடிய ராகு, கேது, சனி, குரு ஒரு பக்கமும் நம்ம வைத்து பார்க்கும் பொழுது சனி பெயர்ச்சி ஆல்ரெடி ஆகிவிட்டது அப்படிங்கிறது நம்ம உணர்கிறோம். மார்ச் 29, 2025 அப்போவே பார்த்திங்கன்னா மே மாதத்துக்கு ஒரு மாதம் முன்னாடியே சனி பெயர்ச்சி முடிந்து கடகராசிக்காரர்கள் 2023-24 படாத கஷ்டங்கள் பட்ட அஸ்தம சனியில் பாதிக்கப்பட்ட கடகராசிக்காரர்கள் படிப்படியாக வெளியில் அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் இயல்பான வாழ்க்கைக்குள்ளே வந்துட்டீங்கிறது தான் உண்மை. அதை இன்னுமே மிகைப்படுத்தி, இன்னுமே கொஞ்சம் அதிகப்படுத்தி, இன்னுமே கொஞ்சம் நிலைநிறுத்தக்கூடிய, அதை உணரக்கூடிய, அஸ்தம சனி முடிஞ்சிருச்சுங்கிறத உணரக்கூடிய ஒரு மாதமாக, அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு நம்ம வாழ்க்கையை செலுத்தக்கூடிய ஒரு மாதமாக கடகராசிக்காரர்களுக்கு மே மாதம் வருகிறது. ஏன்னு பார்த்தா இதுவரை பார்த்திங்கன்னா 11ஆம் இடத்துல இருந்த குரு மே 15ஆம் தேதி 12ஆம் இடத்துக்கு 6ஆம் இடத்தோட கனெக்ட் ஆகுது. ஸோ 6ஆம் இடத்துக்கு கனெக்ட் ஆகிறப்ப என்ன ஆகும்னா கேஷ் ஃப்ளோ, தொழிலில் இருக்கிறவங்க, வேலையில் இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு கேஷ் ஃப்ளோ கிடைக்கும். ஒரு திடீர்னு ஒரு டாப்அப் லோன் கிடச்சி அது மூலமாக சில வசதிகள் படுத்திக்கலாம். ஒரு விசா எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு விசா கிடைக்கிற விஷயம், வெளிநாடு போய் செட்டில் ஆகக்கூடிய விஷயம், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்ல பிரேக் த்ரூ கிடைக்கக்கூடிய அமைப்பு, ஒரு எக்ஸ்பேன்ஷனுக்காக, ஒரு அபிவிருத்திக்காக பணம் விஷயங்கள் கிடைக்காம அவதிப்பட்டு இருந்தவர்களுக்கு ஒரு திடீர் பண வரவு, பழைய இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக ஒரு விரயம் செய்து, ஒரு சுப விரயம் செய்து அருமையான ஒரு லாபத்தை பெறக்கூடிய ஒரு அமைப்பு, ஷேர் மார்க்கெட் மற்ற ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணதில் ஒரு நல்ல ரேட்டுக்கு எல்லாமே கிடைத்து பலனை அடைவிக்கக்கூடிய அமைப்பு எல்லாம் கொடுத்து அஸ்தம சனி முடிஞ்சிருச்சுரா அப்படிங்கிற ஒரு எண்ட் கார்டு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக, குறிப்பாக மே 15க்கு அப்புறம் ஆகக்கூடிய குரு பயிற்சி உங்களுக்கு கொடுக்குது. அதே சமயத்தில் ராகு கேதுவும் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல கேதுவும் 9ஆம் இடத்துல ராகு இருந்தது. இப்போ ராகு 8க்கு வந்தாலும் குரு பார்வை பெற்று கொஞ்சம் மறைமுக இன்கம், ஷேர் மார்க்கெட்டில் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுறது, கொஞ்சம் ஃப்யூச்சருக்காக சிலது இன்சூரன்ஸ் அது மாதிரி போடுறதுங்கிற மாதிரி அற்புதமான ஒரு அமைப்புகள் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக கடகராசிக்காரர்களுக்கு வருகிறது. அதே சமயத்தில் இந்த ராகு, கேது, குரு, சனி மூன்றுமே ஓரளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்க அமைப்புகள் போகும்பொழுது மாத கிரகம் பார்த்திங்கன்னா புதன் பார்த்திங்கன்னா இதுவரை 9ஆம் இடத்துல சனி ராகுவால் பாதிக்கப்பட்டு படிப்பு விஷயத்தில் மாணவர்கள்லாம் கொஞ்சம் பாதிக்கப்பட்டவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் படிப்படியாக நல்ல நிவர்த்தி, நல்ல கான்சன்ட்ரேஷன், நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக மே மாதம் வருகிறது. அப்புறம் பார்த்திங்கன்னா மே 7ஆம் தேதிக்கு மேஷத்திலும், மே 23ஆம் தேதி ரிஷபத்துக்கும் படிப்படியாக படிப்பு சார்ந்த விஷயங்கள், டாக்குமெண்டேஷன் சார்ந்த விஷயங்கள், ஐடி துறையில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே நல்ல பெனிஃபிட்ஸ் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கொடுக்குதுங்க. அதே சமயத்தில் சூரியன் 10ஆம் இடத்துல மே 15ஆம் தேதி வருகிறார். ஸோ தொழிலில் மேன்மை, ஒரு தொழில் அமைச்சிக்கிறது, அல்லது தொழிலில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறது, ஒரு லெவல் டேர்ன் ஓவர்லேருந்து அடுத்த லெவலுக்கு போகிறது, ஒரு புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்கிறது. கடகராசி அஸ்தம சனியில் பாதிக்கப்பட்டவங்க ஒரு அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பு, சில பிரச்சனைகள் முடிந்து தொழிலில் மேன்மை பெறக்கூடியது, அல்லது வேலையில் பார்த்திங்கன்னா உத்தியோகத்தில் எந்தவித இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லாமல், ப்ரமோஷனும் இல்லாமல் அப்படியே ஓடிக்கொண்டிருந்த கடகராசிக்காரர்களுக்கு உத்தியோக உயர்வு, அரசு வேலை கிடைக்கிறது, அல்லது ஒரு ஹெட் பொசிஷன் கிடைக்கிறது, ஹெச்ஓடி கிடைக்கிறது, ஒரு நிலைமையிலேருந்து அடுத்த லெவல் டீம் லீடர் ஆகிறது, அது மாதிரி அமைப்புகள்லாம் கிடைக்கக்கூடிய, அந்தந்த துறையில் அடுத்த லெவல் பொசிஷன் என்ன இருக்குதோ அது கிடைக்கக்கூடிய அமைப்பு சூரியன் 10ஆம் இடத்துல வரக்கூடிய மே 15ஆம் தேதி உங்களுக்கு வருது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது அஷ்டம சனி முடிஞ்சிருச்சுரா சாமிங்கிற
அமைப்பு வந்து எல்லா கடகராசிக்காரர்களும் முழுசாக உணரக்கூடிய ஒரு மாதமாக மே மாதம் வருதுங்கிறது நாம் தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் சுக்கிரன் பார்த்திங்கன்னா உச்சம் பெற்று 9ஆம் இடத்துலேருந்து மாதத்தின் இறுதியில் பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்துக்கே வருவது இன்னுமே வந்து தொழில் மேன்மை ஃப்யூச்சரில் வரக்கூடிய ஜூன் ஜூலையில் இன்னுமே நல்லாவே ப்ரோக்ரஸ் ஆக போகிறதுங்கிறதுக்கு இன்னுமே அது ஒரு சான்றிதழாக இருக்கிறது. ராசிக்குள்ளேயே செவ்வாய் இருக்கிறார். ராஜயோகாதிபதி என்று சொல்லப்படுகிற செவ்வாய் நீச்சமாக இருந்தாலும் கடகத்துக்குள்ளேயே இருக்கிறது நல்ல தீர்க்கமான ஒரு மைண்டு, நம்ம பிளான் பண்ணி எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்குது. 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பங்குதாரர்கள் கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவனை பார்க்கறதுனால சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வந்து போகலாம். கொஞ்சம் பேசுகிற விஷயத்திலையும் நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை இன்னுமே கொஞ்சம் தன்மையாக சொல்லி புரிய வைக்க வேண்டும் என்பது நான் உங்களுக்கு கேட்டுக்கொள்கிறேன். மற்றபடி பார்த்திங்கன்னா எல்லாமே ஓரளவுக்கு சாதகமான ஒரு பலன்களாக தான் சூரியனாக இருந்தாலும் சரி, புதனாக இருந்தாலும் சரி, சுக்கிரனாக இருந்தாலும் சரி, மாத கிரகங்களும் முதலே சொன்ன மாதிரி ஆண்டு கிரகமும் அருமையான ஒரு அமைப்பு நிறைந்ததாக கடகராசிக்காரர்களுக்கு இருக்குது. இந்த ஏப்ரல் மாதம் பார்த்திங்கன்னா இந்த சனியும் ராகும் சேர்ந்து புதன் சுக்கிரன்லாம் அதில் பாதிக்கப்பட்டு மாணவர்கள்லாம் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாமல் கொஞ்சம் எக்ஸாம் ஃபியர், டென்ஷன், இது மாதிரி சில குழப்பங்கள்லாம் நிறைந்த ஒரு மாதமாக ஏப்ரல் மாதத்தில் இருக்கின்ற மாணவர்களுக்கு மே மாதத்திலிருந்து ஓரளவுக்கு நல்ல கிளாரிட்டி, அதுக்கடுத்து வரக்கூடிய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸு, என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸு போகக்கூடிய எல்லாமே ஃப்யூச்சரில் படிக்கக்கூடிய அமைப்புகளில் ஒன்று கொஞ்சம் கிளாரிட்டி, அது மாதிரி விஷயங்கள்லாம் நன்றாக கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக கடகராசிக்காரர்களுக்கு இது வருகிறதுங்கிறது நாம் தெரிஞ்சுக்கிறோம். இது ஒரு பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தீங்க, லக்னாதிபதி எப்படி இருக்குது, லக்னமும் ராசி ஒன்றால் லக்னம் வேறையா, என்ன தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது, அந்த தசநாதனும் புக்திநாதனும் நான் இப்போ சொன்ன கோச்சார் அமைப்பில் எத்தகைய அமைப்பாக இருக்கிறார்கள், அந்த தசநாதன் திக்பலம் பெற்றிருக்கிறாரா, திருக்பலம் பெற்றிருக்கிறாரா, ஸ்தானபலம் பெற்றிருக்கிறாரா, ஒரு கிரகம் எப்படி இருக்கிறதுலாம் பார்த்து நான் சொன்ன இந்த கோச்சார் அமைப்போட சேர்த்து பார்க்கும் பொழுது துல்லியமான பலன்கள் நாம் வந்து பார்க்கலாங்கிறது தெரிஞ்சுக்குங்க. அதாவது ஷார்ட் டேர்ம் எப்படி இருக்க போகுது, ஃப்யூச்சரில் லாங் டேர்ம் எப்படி இருக்க போகுது, எது மாதிரி முடிவுகள் எந்த நேரத்தில் எடுக்கிறது நல்லது, எந்த டைரக்ஷனில் வாழ்க்கை போக போகுதுங்கிறதெல்லாம் தெரிந்து அதன் பிரகாரம் உங்களுடைய வாழ்க்கையை அமைச்சிக்க போகும்பொழுது உங்களுடைய பொட்டன்ஷியலை நீங்கள் சீக்கிரமாக எளிதாக ரீச் பண்ணி எதிர்நீச்சல் போட்டு போராடாமல் கடவுளோட பிளான் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் போய் பெனிஃபிட் அடையலாங்கிறது நான் சொல்ல விரும்புகிறேன். இது வந்து ஒரு பொதுவான பலன்களுங்கிறது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இதே பார்த்திங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு இந்த மே 15ஆம் தேதியிலேருந்து வரக்கூடிய இந்த சூரியனோட பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி என்ன சொல்லுதுன்னா, இதுவரை கடகராசிக்காரர்கள் அஷ்டம சனியில் மாட்டிகிட்டு இருந்தவங்க என்னதான் ஏப்ரல் மாதம் அஷ்டம சனி முடிஞ்சிருச்சுங்கிறது உணரலைனாலும் மே மாதம் கட்டாயம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் அந்த மாற்றத்தை உணரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக, என்னதான் உங்களுடைய தசாபுக்திகள் நியூட்ரலாக இருந்தால் இது மாதிரி பலன்கள் மே மாதமே நீங்கள் அறிந்துருவீங்க. தசாபுக்திகள் நல்லாக இருக்கும் பட்சத்தில் இன்னுமே தூக்கலான பலன்கள், நான் சொன்ன நல்ல பலன்கள் இன்னும் அதிகமாகவும், தசாபுக்திகள் கொஞ்சம் சற்று குறைவாக இருக்கும் பொழுது, சாதகமற்ற இருக்கும் பொழுது நான் சொன்ன சாதகமான பலன்கள் சற்று குறைவாகவும் இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது பொதுவான பலன்களே. மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.